இப்போ நாங்கள் இந்த பலஸ்டீன் மக்களை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த பலஸ்டீன் மக்களை இவங்க அநியாயமாக சித்திரவதை பண்ணி அழித்து கொண்டிருக்காங்க. பலஸ்டீன் மக்களை அழித்தா பலஸ்தீனை முழுசாகவே அவங்க கைக்குள்ளே எடுத்துக்கலான்ட்டு ஒரு நினைப்புறாங்க. அவங்க முழுமையாக பலஸ்தீனை அவங்க கைக்குள்ளே எடுத்தாலும் இந்த யுத்தம் நிற்க போகிறதில்ல. பலஸ்தீனை மீட்க காட்டி அது போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த 11 அரபு நாடுகளையும் அவங்க கைக்குள்ளே வைக்கிறதுல அதில் 10 அரபு நாடுகளை அவங்க கைவசம் அவங்க வைப்பாங்க. அதில் 11ஆவது இருக்கிற சவுதி அரேபியாவில் சில பகுதிகளும் இருக்க போது அவங்க சின்ன துண்டுக்காக வேண்டிய சண்டை பிடிக்கிறாங்கன்னு இருந்தாலும் இது முஸ்லீம்களின் பெரிய ஒரு இடமும் முஸ்லீம்களுக்குரிய இடம் என்பதை பல இஸ்ரேலர்கள் மறந்துவிட்டார்கள். இஸ்ரேலர்கள் அல்லாவை எதிர்த்தவர்கள். இந்த முதலாவது கிப்லா அக்ஸாவை மட்டுமே அவங்க கிப்லாண்டு அங்கே எடுத்துக்கொண்டவர்கள். அங்கே மக்கா மதீனான்னு சொல்கிறது பின்னால் வந்த கிப்லாக்களை அவங்க ஏற்றுக்க மறுத்தவர்கள். 2ஆவது கிப்லா மதீனாவையும் 3ஆவது கிப்லா மக்காவையும் அவங்க ஏற்றுக்க மறுத்தவர்கள் அவங்க. இப்போ நாங்கள் நமக்கு முன் கிப்லாக நம்ம மக்காவை தான் எடுத்து நம்ம தொழுகிறோம். அவங்க இந்த மதீனா தான் அவங்களுக்கு கிப்லாண்டு அவங்க இதைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த 3 பள்ளிகளுமே எங்களுக்கு உண்டு. அந்த 3 பள்ளியில் ஒரு பள்ளிக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் முன்னோக்கி போய் ஆகணும். அந்த பள்ளியில் சின்ன செங்கல்லும் கூட உடையிறதுக்கு நாங்கள் விடவே கூடாது. அதெல்லாம் இந்த முஸ்லீம்களை கொள்கை. ஆனால் அப்சா பள்ளி தேவலன்று முஸ்லீம்களுக்கு இருந்திருந்தால் அப்போ உஸ்மான் அலி உயிரை பண வைத்து எதுக்காக போகணும்? போய் அந்த மக்காவுக்குரிய சாவியை இதுக்குரிய அப்சாக்குரிய சாவியை அவங்க வாங்கி எதுக்காக அந்த அப்சா பள்ளியை ஓப்பன் பண்ணி பக்கத்துலேயே அவங்க இன்னொரு பள்ளியை திறக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? இப்போ இந்த அப்சா பள்ளி எவ்வளோக்கான முக்கியம், எந்த அளவுக்கான எங்களுக்கு முக்கியமான என்பதை நீங்கள் மறந்து விட்டார்கள் போல இருக்கிறது. அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்தாலே பலஸ்தீன் மக்களை மீட்க முடியும். அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க என்று நம்மால் இது செய்ய முடியும். ஆனால் தொலைஞ்சு போன பலஸ்தீன் மக்கள் திரும்பியும் வருவார்கள். அந்த உயிரோடு இருந்தால் அந்த அக்ஸா பள்ளிக்குள் பலஸ்தீனை அவங்களே ஆடுவார்கள். அவங்களை அடித்து தொடுத்த நேரத்தை இஸ்ரேலர்களின் நிலைமையை வேறு மாதிரி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க ஃபஸ்லு.